Hi guys, Miracle Vita, my favorite biscuit. ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பேச போகிறோம். பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க? நிறையவே இருக்குது. டேரெக்டாக கதைக்கே வர ரீசெண்டாக நானும் என் ஃப்ரெண்டும் கடைக்கு போயிருந்தோம். அப்போது பிரிட்டானியா மாரிகோல்ட் அண்ட் சன்ஃபீஸ்ட் மாரிகோல்ட் 2 பிஸ்கெட் இருந்துச்சு. அப்போது அவள் கேட்ட அந்த கொஷின் இட் மேட் சென்ஸ். அதாவது அவள் என்ன கேட்டா அப்படின்னா, 2 டிஃப்ரெண்ட் பிராண்ட் அதோட ப்ராடக்ட்ஸ்க்கு ஏன் சேம் நேம் வச்சுருக்காங்க அப்படின்னு. வை மாரி? வை நாட் சம்திங் எல்ஸ்? அப்போ ஐ ஜஸ்ட் வேக்லி ஆன்சர்ட் ஹர் லைக் மேபி இட்ஸ் லைக் அ க்ரொசான் ஆர் அந்த மாதிரியான ஒரு ஃபுட் நேமாக இருக்கலாம்ல அப்படின்னு. அண்ட் ஷி வாஸ் நாட் கன்வின்ஸ்ட் ஆஃப் தி ஆன்சர். ஸோ வி லுக்ட் இன் டு த கூகுள். அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சோம் என்ன அப்படின்னா, மாரிகோல்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குது. அந்த வரலாறு பார்த்தா இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். இந்த பிஸ்கெட் ஃபர்ஸ்ட் 1874 பியாக் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிற ஒரு லண்டன் பேக்கரி தான் செஞ்சாங்க. எதுக்கு செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டியூக் ஆஃப் எடின்பர்க்கும் கிராண்ட் டச்சஸ் மரியா அலெக்சாண்ட்ரோவ்னா ஆஃப் ரஷ்யாவுக்குமான கல்யாணத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக தான் முதல்ல இந்த பிஸ்கெட் செய்யப்பட்டது. அதனால தான் இந்த பிஸ்கெட்டோட பேர் மாரி. எஸ், கிராண்ட் டச்சஸோட நேம் இஸ் மரியா இல்லையா? ஸோ இந்த பிஸ்கெட்டுக்கு இன்னும் நிறைய பேர்ஸ் இருக்குது. லைக் நிறைய பேர்கள் இருக்குது. மரியா, மாரிபோன் அண்ட் ஆல்சோ மரியாட்டா அப்படிங்கிறது கூட இன்னொரு நேம். யூரோப் முழுக்க பாப்புலரான இந்த பிஸ்கெட் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகலில் இன்னும் மிக மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஏன் அப்படின்னா, அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் ரெக்கவரியில் கூட இந்த பிஸ்கெட்டுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குது. அண்ட் இந்த பிஸ்கெட் பிரத்யேகமாக வச்சு செய்யப்படுற டெசர்ட்ஸ், பேஸ்ட்ரீஸ்லாம் உலகம் முழுக்க நிறைய இடங்கள்ல இருக்குது. ஸோ மை ஃபேவரட் பிஸ்கெட்க்கு பின்னாடி இவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ லவ் யூ மேரிகோல்ட். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பை.